பாஸ்கா காலம் 3வது ஞாயிறு. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தூய பேதுரு தனது முதல் மறைபரப்பு பணியை யூதர்களுக்கு மத்தியில் துவங்குகிறார். தனது மறைபரப்பு பணியின் கருப்பொருளாக கிறிஸ்துவின் பிறப்பு, இறப்பு மற்றும் உயிர்ப்பையே எடுத்துக்கொண்டார். ஆனால் யூதர்கள் இயேசுவே மெசியா என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். தங்களை மீட்க வந்தவர் இயேசுவே என்பதை நம்பவில்லை. மேலும் அவரை குற்றவாளி என தீர்ப்பிட்டு கழுமரம் ஏற்றினர். இவை அனைத்தும் தவறு என்று யூதர்களுக்கு சுட்டிக்காட்டவும் இயேசுவே மெசியா என்பதை நம்பவும் லூக்கா தூய பேதுரு வழியாக வலியுறுத்துகின்றார். மனம் மாறி இயேசுவிடம் வர அழைப்பு விடுக்கின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது. இறைவனின் வார்த்தை உயிருள்ளது, இறை வார்த்தை எனக்கு விளக்கு, இறை வார்த்தை எனக்கு பாதை. இறைவனின் வார்த்தை உயிருள்ளது, இறை வார்த்தை எனக்கு விளக்கு, இறை வார்த்தை எனக்கு பாதை. இரண்டாம் வாசகமானது பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்கு பின் 65 நீரோ மன்னனின் செங்கோல் ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்கள் பல வேத சாட்சிகளாக இரத்தம் சிந்தினர். இந்த வேத கலாபனையின் போது பலர் சிதறுண்டு தற்காலிகமாக சிறிய ஆசியாவில் சில பகுதிகளில் குடியேறினர். குடியேறிய அவர்கள் வேற்று தெய்வங்களை வழிபடுகின்ற மக்களுக்கு மத்தியில் அந்நியர்களாக வாழ்ந்து வந்தனர். அந்த மக்களுக்குத்தான் பேதுரு எழுதுகின்றார். நீங்கள் கடவுளுக்கு அஞ்சி ஒழுக்கமான வாழ்வு வாழுங்கள். ஏனெனில் உங்கள் மூதாதையர் தொடங்கிய பாவங்களிலிருந்து உங்களை விடுவிக்க இயேசு தனது இரத்தத்தை சிந்தினார். தனது இரத்தத்தால் உங்களை கழுவி சுத்தப்படுத்தினார். அவரில் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகின்றார் இன்றைய இரண்டாம் வாசகத்தின் மூலம். நான் ஒரு கற்பாறைதான், உன் வார்த்தை என்னில் செழித்தோங்க வேண்டும். நான் ஒரு கற்பாறைதான், உன் வார்த்தை என்னில் செழித்தோங்க வேண்டும். வறண்ட நிலமாய் நான் இருந்தேன், வறண்ட நிலமாய் நான் இருந்தேன். உன் வார்த்தை என்னில் பலன் தந்தது, உன் வார்த்தை என்னில் பலன் தந்தது. இறைவனின் வார்த்தை உயிருள்ளது, இறை வார்த்தை எனக்கு விளக்கு, இறை வார்த்தை எனக்கு பாதை. இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்ற ஏக்கத்தோடு நம்பியது நடக்காததால் நடைப்பிணங்களாக வாழ்வு கொடுக்க வந்த மீட்பர் மாண்டு விட்டாரே என்ற துக்க செய்தியை பரிமாறியவர்களாக எம்மாவுஸ் நோக்கி பயணிக்கின்றனர் இருவர். இத்தகைய நம்பிக்கையற்ற சூழலில்தான் இறை இயேசு அவர்களோடு பேசி வருகின்றார். தனது வார்த்தையால் சாந்தப்படுத்துகின்றார், ஆறுதல் படுத்துகின்றார். உலகம் மீட்படைய மீட்பர் இயேசு செத்து உயிர்த்தெழ வேண்டியதன் அவசியத்தை அவர்களுக்கு விளக்குகின்றார். இறை வார்த்தை தங்களின் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை, புத்துணர்ச்சியை கொண்டு வருவதை சீடர்கள் உணர்கின்றனர். இதைத்தான் சீடர்கள்
வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று உளமாற்றத்தை வெளிப்படுத்துகின்றனர். இறை வார்த்தையில் கடவுளை உணர்ந்தவர்கள் அப்பம் பிட்குதல் கடவுளை முழுமையாக கண்டு உணர்ந்தனர். இந்த அனுபவத்தை தான் நாம் தினமும் கொண்டாடுகின்ற திருப்பலியில் பெற வேண்டும். குறிப்பு: இயேசு சீடர்களோடு நடந்து செல்கின்ற போது அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம், எம்மாவுஸ் ஜெருசலேம் நகருக்கு மேற்பகுதியில் இடம்பெறுகின்றது. எனவே மாலை நேரத்தில் பயணிக்கின்ற சீடர்களால் இயேசுவை காண முடியவில்லை. ஏனென்றால் மேற்கில் மறையும் சூரியன் நன்கு பிரகாசிப்பதால் சீடர்களின் கண்கள் கூசி அவர்களால் பார்க்க முடியாமல் போனது என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகின்றது.